ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி பிங்க் கலரில் ரவை கேசரி. ஃபுட் கலர், கேசரி பவுடர்னு எதுவுமே சேர்க்காம நல்ல ஹெல்த்தியான முறையில், அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி பிங்க் கலரில் வாயில் வச்சா கரையிற மாதிரியான ஒரு ரவை கேசரி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. இந்த நெய் லேசாக சூடானதும் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பித்ததும் அடுத்து இதில் தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்த திராட்சை எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் திராட்சையும் முந்திரி பருப்பையும் வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் ரவையை அளந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மற்ற பொருட்களையுமே அந்த கப்லேயே அளந்து எடுத்துக்கங்க. ரவை பார்த்திங்கன்னா வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தா போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு, வறுக்காத ரவையாக இருந்தால் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு ரவையை வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேசரி நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ரவை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபட்டு வரணும். அதனால் பொறுமையாக ரவை நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நாம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டதும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பால் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 பங்கு ரவைக்கு 4 பங்கு தண்ணி. அடுத்து இதில் கேசரி பவுடருக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். பீட்ரூட்டில் இருக்கிற நிறமெல்லாம் தண்ணியில் இறங்கட்டும். இதுக்கு பதிலாக பீட்ரூட்டை அரைச்சி கொஞ்சமாக ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகம் சேர்த்துடக்கூடாது. லேசாக சேர்த்தா தான் கேசரியோட டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் டேஸ்ட்டு வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் அடுப்பை ஆன் பண்ணி இந்த தண்ணியை லேசாக சுட வைக்கலாம். தண்ணி லேசாக சுட ஆரம்பித்து கொதிக்க வரத்துக்கு முன்னாடியே நாம் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நாம் வறுத்து வச்ச ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. ரவையை சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பை குறைச்சி வச்சுருங்க, இல்லைன்னா சில நேரங்களில் சட்டுன்னு கட்டிப்பட்டுடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முறை கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரவையை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா ரவை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் தான் கேசரி ஆறுனதுக்கப்புறமும் இறுகி போகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நாம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.25 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. முதல்ல 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த 1/4 கப் சர்க்கரையை தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு கேசரி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்ததுனால தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு இந்த கேசரி லேசாக திரும்பவும் கெட்டியாகிற வரைக்கும் நாம் இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக அப்பப்போ நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. நெய் உங்கள் விருப்பம்தான், தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை மட்டும் மேலே லேசாக பரவன மாதிரி தெளித்து நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா மேலே சேர்த்த நெய்யெல்லாம் நல்லா உருகி நெய் மணக்க மணக்க நல்ல சாஃப்டான ரவை கேசரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இந்த பிங்க் கலர் ரவை கேசரியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.